ரீதி கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹொலே நரசிபுரா டவுன் காவல் நிலையத்தில் பதிவான வழக்கு தொடர்பாகத்தான் பிரஜ்வல் இன்றைய தினம் நீதிபதி முன்பு கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதாவது கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு ஏழை கூலி தொழிலாளி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்ற வழக்கு உட்பட 3 வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக மாநில அரசு சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாரை விசாரணை நடத்த நியமனம் செய்திருந்தது. சுமார் 34 நாட்கள் வெளிநாட்டில் தலைமறையாக இருந்தவர் நேற்று இரவுதான் பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவு போலீசார் பிடித்து நேரடியாக எஸ்ஐடி போலீசார் வசம் ஒப்படைத்தனர். இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் இன்று காலை முதல் மதியம் வரை அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பிறகு பெங்களூரு சிவாஜி நகர் பகுதியில் உள்ள பவுரிங் மருத்துவமனையில் கொண்டு வந்து அவருக்கு முதலுதவி, அதாவது அவருக்கு தேவையான சிகிச்சைகள், அவர் முழு உடல் பரிசோதனை செய்தனர். அவர் எந்த ஒரு மாத்திரையும் சாப்பிடுவதில்லை என்று மருத்துவர்களிடம் தெரிவித்தார். இதனால் அவர் திடகார்த்தமாக உள்ளார் என்ற தகவலுடன் நேரடியாக சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்தில் உள்ள 42வது சிறப்பு நீதிமன்ற, அதாவது மக்கள் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சிவகுமார் முன்பு ஆஜர்படுத்தினர். இதே நேரத்தில் பிரஜ்வல் தரப்பு வழக்கறிஞர் வாதம், எஸ்ஐடி தரப்பு வழக்கறிஞர் வாதம் என 1 மணி நேரம் நீடித்தது. பின்னர் இது குறித்து, அதாவது எஸ்ஐடி தரப்பு ஏற்கனவே ஒரு நாள் விசாரணை நடத்தியிருந்தாலும் இது மரண தண்டனை கூட வழங்கப்பட வேண்டிய குற்றமாகும், எனவே எங்களுக்கு விசாரணை நடத்த மேலும் 14 நாட்கள் தேவை என்று எஸ்ஐடி தரப்பு வாதம் செய்தது. இது சாதாரண வழக்கு, இது பழைய வழக்கு, குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லை, ஒரு நாள் விசாரணை நடத்தினார்கள், அதே போதும் எங்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பலாம் என்று பிரஜ்வல் தரப்பு வழக்கறிஞர் அருண் வாதம் செய்தார். இருப்பினும் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி சிவகுமார், அதாவது 6 நாட்கள், அதாவது ஜூன் 6ஆம் தேதி வரை எஸ்ஐடி விசாரணை நடத்திக் கொள்ளலாம் என்றும் தீர்ப்பளித்தார். இதே நேரத்தில் பிரஜ்வலுக்கு வீட்டு உணவை வழங்குவதா என்பது குறித்தும் நான் முடிவு சொல்கிறேன் என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் 14 நாட்கள் கேட்ட எஸ்ஐடிக்கு 6 நாட்களை விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள நீதிபதி சிவகுமார் ஒத்துழைத்து தீர்ப்பை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளாருங்க.